ஹலோ வியூவர்ஸ். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான உயிரினங்கள் இருக்கு. அதுல சிலது ஆபத்தானவை, சிலது ஆபத்து இல்லாதது. அதுல ரொம்பவே கொடிய விஷம் இருக்கக்கூடிய 6 விதமான உயிரினங்கள பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அப்படி என்னடா கொடிய விஷம் இருக்கு இதுங்களுக்கு அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா தலை சுத்திடும். அந்த அளவுக்கு விஷத்தோட சுத்திட்டு இருக்குதுங்க இந்த பூமியில இந்த விலங்குகள் எல்லாமே. ஸோ அப்படிப்பட்ட உயிரினங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவ்விஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 1 பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ். ரொம்பவே மென்மையா அழகா இருக்குமா இந்த ஜெல்லி மீன். ஆனா பாருங்க, இத கொடிய விஷ ஜந்து அப்படின்னு சொன்னா யாருக்குமே நம்ப தோணாது. அந்த அளவுக்கு அழகானது தோற்றத்துல இது. இதனுடைய விஷம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நபரை 3 நிமிஷங்களுக்குள்ள கொல்லுமா. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள விஷம் இருக்கு. ஆனா பார்த்தா கண்டிப்பா யாருடைய கண்ணுக்கும் இதனுடைய விஷமானது தெரியாதாம். அண்ட் இந்த பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வருஷத்துக்கு ஒருத்தரையாவது கண்டிப்பா கொன்னுடுமா. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுக்குள்ள விஷம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குதான். நம்பர் 2 ப்ளூ ரிங்டு ஆக்டோபஸ். 3 வகையான நீல வளைய ஆக்டோபஸ் பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல்ல வாழுது. ஸோ இதற்கு தமிழ் பெயர் நீல வளைய ஆக்டோபஸ். அண்ட் இந்த ஆக்டோபஸ் எல்லாமே 3 விதம்னு சொன்னேன் இல்லையா, அதில் 3 விதமான சயின்டிஃபிக்கல் நேம்ஸும் இருக்குது ஒவ்வொரு தனியாக இருக்கக்கூடிய ஆக்டோபஸ்க்கும். ஹப்பலோச்லேனா லுனுலாட்டா, ஹப்பலோச்லேனா மாக்குலோசா, அது போக பார்த்தீங்கன்னா ஹப்பலோச்லேனா பாசியாட்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான சயின்டிஃபிக்கல் நேம்ஸ் இருக்குது 3 டைப் ஆஃப் ஆக்டோபஸ்க்கு. இந்த செப்பலோபாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விஷம் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்டோபஸுடைய விஷம் பார்த்தீங்கன்னா சுவாசம் மற்றும் இதய செயலிழப்பை ஏற்படுத்துவதன் மூலமா மனுஷனை கொன்னுடுமா. எந்த ஒரு நில விலங்குகளையும் விட வலிமையான இந்த விஷயத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆன்டிவெனின் அப்படிங்கிற சொல்லக்கூடிய எந்த மருந்துமே உருவாக்கப்படலையா இன்னுமே கூட. ஸோ இந்த ஆக்டோபஸ்னால இறப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உறுதியானது. நம்பர் 3 டெட் ஸ்டாக்கர். ஸோ டெட் ஸ்டாக்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கார்பியன் வகை. இந்த தேள் ஒருத்தங்களை தாக்குச்சு அப்படின்னா அந்த மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேளுடைய விஷமானது காய்ச்சலையும் வலிப்பையும் ரத்த அழுத்த கூர்மையையும் ஏற்படுத்துமா. அது மட்டும் இல்லாமல் நுரையீரல் திரவத்தால் நிரப்பப்படுமா. அண்ட் இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இதயம் மற்றும் சுவாச செயலிழப்பு ஏற்படுமா. இதற்கு நீங்கள் உடனடியாக ஆன்டிவெனின் கொடுத்தே ஆகணும் அந்த மனிதனுக்கு. அப்படி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த மனிதன் இறந்து போயிடுவான். நம்பர் 4 கோன் ஸ்னெயில். ஸோ இதற்கு தமிழ் பெயர் பார்த்தீங்கன்னா புவியியல் கூம்பு நத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. கோனஸ் ஜியோகிராஃபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூம்பு நத்தை ரொம்ப ரொம்ப விஷம் நிறைந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த கோன் ஸ்னெயில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய குண்டுகளுக்கு அடியில இருந்து சுடும் கூர்மையான வெற்றுப்பல் மூலமா தங்களுடைய விஷத்தை மனிதனுக்குள்ள செலுத்துமா. இதனுடைய குச்சியால பல மனிதர்கள் பார்த்தீங்கன்னா விஷம் இறக்கி கொல்லப்பட்டிருக்காங்களாம். ஆனா இதற்கும் பாருங்க இந்த கோன் ஸ்னெயில் தாக்குச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஆன்டிவெனின் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதான். ஸோ இந்த கோன் ஸ்னெயில் ஒரு மனுஷனை தாக்குச்சு ஏதாவது கடிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த மனிதன் இறப்ப தழுவியே ஆகணுமா. ஸோ பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்களுக்குள்ள எவ்வளவு விஷங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு. நம்பர் 5 வாண்டரிங் ஸ்பைடர். இதற்கு தமிழ் பெயர் பார்த்தீங்கன்னா பிரேசிலியா அலைந்து திரிந்த சிலந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிலந்தி வகை பார்த்தீங்கன்னா ஃபோனியூட்ரியா இனத்தை சேர்ந்தது. இது உலகத்தில் ரொம்பவே விஷம் இருக்கக்கூடிய சிலந்திகள் அது போக அராக்னோஃபோபின் மோசமான ஒரு வகை அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த சிலந்தி வகை கடிச்சது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா விஷம் இறங்கும் தான், அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஆனாலும் பாருங்க அதிர்ஷ்டவசமா சில சமயத்தில் இந்த சிலந்தி கடிச்சாலும் கூட சில மக்கள் பார்த்தீங்கன்னா இறக்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் பாருங்க இந்த சிலந்தி அப்படிங்கிறது மற்ற விஷ வகையை பொறுத்த வரைக்கும் வேணா கொஞ்சம் கம்மியானதாக இருக்கலாம். ஆனால் இந்த சிலந்தி கடிச்சதுன்னா கண்டிப்பாக அதனுடைய வலியும் அதிகமாக இருக்கும், பாதிப்பும் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த மக்கள் இறக்க மாட்டாங்க அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சாவை தவிர மற்றபடி வலி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 6 ஸ்டோன் ஃபிஷ். ஸோ இதற்கு தமிழ் பெயர் பார்த்தீங்கன்னா கல்மீன். சினான்ஷியா இனம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்டோன் ஃபிஷ்கள் தன்னுடைய முதுகு துடுப்புகள் இருக்கக்கூடிய முதுகு எலும்புகள் மூலமா தன்னுடைய விஷத்தை மனிதனுடைய உடம்புல செலுத்துதுங்க இது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மீனை வேட்டையாடுறவங்க சொல்றாங்க உலகத்திலேயே ரொம்பவே விஷம் இருக்கக்கூடிய மீன் அப்படின்னா அது இதுதாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு. ஸோ ஸ்டோன் ஃபிஷ்ஷால குத்தப்பட்டா அதாவது கடிக்கப்பட்டாலோ இதனால பார்த்தீங்கன்னா அந்த முட்களால் குத்தப்பட்டாலோ பெரும்பாலான மக்கள் இறக்க மாட்டாங்க தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்டிவெனின் இருக்கு. ஆனாலும் வலி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், கூடுதலாக இருக்குமா. இதனால இருக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஈஸியால இதை நினைச்சுக்க முடியாதுங்க. இந்த ஸ்டோன் ஃபிஷ் லைட்டா நம்ம மேல பட்டாலும் கூட இதனுடைய விஷம் அப்படிங்கிறது அதிக பாதிப்பு இருக்கக்கூடிய வலியை ஏற்படுத்துமா. நம்மளால சாகர வரைக்கும் அந்த வலியை மறக்கவே முடியாதான். அப்படி ஒரு வலியை தருமா இந்த ஸ்டோன் ஃபிஷ். ஸோ இறப்பை விட இந்த வலி ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த உலகத்திலேயே ரொம்பவே கொடிய விஷம் இருக்கக்கூடிய 6 விதமான உயிரினங்களை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த விஷம் இருக்கக்கூடிய உயிரினங்களில் எது ரொம்பவே கொடியது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவ்விஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.